Okay. So lecture November 2000 meet of you of public sharing a link of human some for online best of complete anything share with lecture November 2000 lecture November criticism. So in classical criticism you have four major critics. They are Aristotle, Plato, Longinus and Horace. All right, these are the four significant classical critics. And the major Aristotle, Longinus, teacher of Aristotle. And look at this. Socrates was the teacher of Plato. Plato was a teacher of Aristotle, and Aristotle was a teacher of Alexander the Great. And you know about Socrates. Socrates, he was considered, his preachings were warned by the government, and he actually did not apologize. He did not retract his statements. Rather, he took poison. Hope you are aware of that. Okay, Plato's important work, The Republic. I have also listed out the other works of Plato. And Republic was translated by Robert Waterfield. And both Aristotle and Plato, they talked about art. So Plato தான் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான ரைட்டர் பிளாட்டோ. பிளாட்டோவுடைய ஒர்க்னா த ரிப்பப்ளிக். அண்ட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணது ராபர்ட் வாட்டர்ஃபீல்ட். அண்ட் ரிப்பப்ளிக்ல ஒரு முக்கியமான கான்செப்டை பத்தி பேசுவாங்க. இல்ல பிளாட்டோ ஜென்ரலா ஒரு முக்கியமான கான்செப்டை பத்தி பேசுறாரு. அது என்ன அப்படின்னா, ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. அரிஸ்டாட்டிலுக்கும் பிளேட்டோவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. Both Aristotle and Plato talked about art. See, in many interviews they ask this question: what is the difference between Aristotle's view on art and Plato's view on art? ரெண்டு பேரும் ஆர்ட்டை பத்தி பேசுறாங்க, ரெண்டு பேரும் மிமிசர்ஸை பத்தி பேசுவாங்க. அரிஸ்டாட்டிலோட வியூ பாயிண்ட் என்ன, பிளாட்டோட வியூ பாயிண்ட் என்ன? இப்போ நீங்க கண்ணாடியில ஒரு ஒரு விஷயத்த பாக்குறீங்க, சரிங்களா? ஸோ கண்ணாடியில உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும்? இமிடேஷன். எப்படி தெரியுங்க உங்களுக்கு? அது அப்படி ரியாலிட்டியா தெரியுமா? ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் ஆப்போசிட் சைடுல தெரியும் சார். குட். ஸோ ஹோல்டிங் த மிரர் அப் டு நேச்சர். கண்ணாடியில அப்படியே தெரியாது, அதான் இவங்க சொல்றாங்க. சரியா? வேற என்னலாம் தெரியும்? சில பைக்ல வெள்ளை கலர்ல எழுதியிருப்பாங்க அந்த கண்ணாடியில. வண்டி வாங்கின புதுசுல அந்த லெட்டர்ஸ் அப்படி இருக்கும். சரியா? பைக் கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா? ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க பார்க்கறதோட க்ளோஸா இருக்கும். குட். ரைட். நம்ம நினைக்கிறத விட ஆப்ஜெக்ட்ஸ் க்ளோசரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் எழுதியிருப்பாங்க. சரியா? நம்ம அது கொஞ்சம் தள்ளி வருதுன்னு நினைப்போம், பட் நம்ம நினைக்கிறத விட அது க்ளோஸா இருக்கும். அப்போ அது ரியாலிட்டியா, ரியாலிட்டியோடைய ஒரு இமிடேஷனா? அப்படியே உள்ளபடி காட்டுதா, இல்ல லேசா வேரியேஷன் இருக்கா? இமிடேஷன் ஆஃப் தி ரியாலிட்டி. இமிடேஷன் ஆஃப் தி ரியாலிட்டி. அண்ட் இதுல கொஞ்சம் என்ன இருக்குது, கொஞ்சம் லாக் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுதான் ஹோல்டிங் த மிரர் அப் டு நேச்சர், ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. சரியா? முழுக்க அப்படியே ரியாலிட்டி இருக்காது, கொஞ்சம் ரியாலிட்டியில இருந்து ஓரளவு தள்ளியே இருக்கும். ஒன்ஸ் ரிமூவ் கூட கிடையாது. இவர் என்ன சொல்றாரு? ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டின்றாரு பிளேட்டோ. ஆனா அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, ஆர்ட் இஸ் மிமேட்டிக், போயட்ரி இஸ் மிமேட்டிக், இட் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லைஃப். லைஃப் அப்படியே ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பேரு தான் ஆர்ட் அல்லது போயட்ரி. இவரை பொறுத்தவரை, அரிஸ்டாட்டில பொறுத்தவரை, ஆர்ட் அல்லது போயட்ரிங்கிறது க்ளோஸ் டு நேச்சர், க்ளோஸ் டு ரியாலிட்டி. ஆனா பிளேட்டோவை பொறுத்தவரை கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ரியாலிட்டிக்கும்
ஆர்ட்டுக்கும் கொஞ்சம் நிறையவே வித்தியாசம் இருக்கும். அதுதான் வந்து the two views on art. Nature. And Republicல சொல்றாரு. Am I clear to you all? Somebody's microphone is switched on. You can switch it off. Okay. So In his book, The Republic is Pen. Republicல he talks about excluding or say excommunicating the poets. Poets should be given the vote. அதாவது poets எல்லாமே dreamers. They appeal to baser instinct. They appeal to emotions. Therefore, poets should be sent out from Plato's Republic. பிளாட்டோடைய ரிப்பப்ளிக்னா என்ன? ஐடியல் லேண்ட். சரியா? ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது ஒரு ஐடியல் லேண்டை பத்தி பேசும். அதை யூட்டோப்பியாங்கிற ஜானர்ல கொண்டு வருவோம். சரியா? அந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஐடியல் லேண்ட்ல பிளாட்டோவுடைய பெர்ஃபெக்டான உலகத்துல, ஒரு கனவு உலகத்துல யாருக்கு இடம் கிடையாது? போயட்ஸ்க்கு இடம் கிடையாது. அதாவது போயிட்ஸ் வராங்கன்னா யூ டூ தம் ஆல் தி ஃபேவர் தட் யூ வாண்ட். யூ ரெஸ்பெக்ட் தம். சரியா? மாலை போடுங்க, எல்லாம் வந்து தம்பட்டம் அடிங்க, எல்லா மரியாதையும் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணுங்க? பத்திரமா பக்கத்து ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, நம்ம ஊருக்கு வேணாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்ஸை சொல்லுவார். ஏன் சொல்றாருன்னா போயட்ஸ் அப்பீல் டு பேசர் இன்ஸ்டிங்ஸ், தே அப்பீல் டு எமோஷன் அப்படிங்கிறதுனால போயட்ஸுக்கு யாரோடைய பெர்ஃபெக்ட் உலகத்துல இடம் கிடையாது? பிளாட்டோடைய பெர்ஃபெக்ட் உலகத்துல இடம் கிடையாது. எதுவும் சஜஷன்ஸ் இருக்கா? டெக்னிக்கலா உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கா? வாய்ஸ், ஸ்கிரீன் கிளியரா இருக்கு சார். இதோட மைக்கும் மட்டும் ஆன்ல இருக்கு சார். மைக் ஒருத்தங்க மைக் மட்டும் ஆஃப் பண்ணணும் அப்படிதானே? ஆமா சார். எஸ் சார். ஓகே. Therefore, poets do not have place in his ideal land. Utopia. The Republic is a utopia. Utopia is it. An ideal land for every place. Inoptia lasted which all. A student to life dystopia. Metaphor. In book 7 of the Republic, allegory of cave theory. பிளாட்டோ கேவ் மெட்டஃபரை பத்தி பேசுவார். அண்ட் அந்த கேவ் மெட்டஃபர்ல கேவ்ங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு எஜுகேஷன். ஒரு மனுஷன் ரொம்ப நாள் வந்து கேவுக்குள்ளேயே இருக்கிறான். அவனுக்கு கூட்டாளிகள் இருக்காங்க, அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு இருட்டிலேயே உட்காந்துருக்காங்க. கேவ் வந்து இருட்டா தான் இருக்கும். ஒரே ஒரு நாள் அவனுக்கு he gets an opportunity to move towards the entrance of the cave. கேவோட என்ட்ரன்ஸ்க்கு போறான். அந்த என்ட்ரன்ஸுக்கு போகும்போது அங்க லைட் தெரியுது. அந்த லைட்டை பார்க்கும்போது கண்ணு பயங்கரமா கூசுது. After a certain time, he gets used to that light, and through that light he sees the world, and the world looks absolutely awesome. The world looks very, very beautiful. சரி, அந்த வெளிச்சத்தோட உலகத்தை பார்க்கும்போது உலகம் மிகவும் அழகாக தெரிகிறது. இருளில் இருந்த ஒரு மனிதன் என்ட்ரன்ஸுக்கு வரான். என்ட்ரன்ஸ்ல லைட் இருக்கும். அந்த லைட்டை ஃபர்ஸ்ட் கண்ணு கூசும், கிளார் அடிக்குது. அப்புறம் அந்த லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பேர் பண்ணிக்கிட்டு உலகத்தை பார்க்கும்போது உலகம் அவ்வளோ அழகா இருக்கு. இவ்வளோ அழகான ஒரு உலகத்தை இந்த லைட்டு மூலமா பார்க்க முடியுமா? சரியா? அப்படின்னா அந்த கேவ்ல இருந்த அந்த மனுஷனுக்கு புரிஞ்சு இதை பத்தி நம்ம ஊருக்குள்ள எல்லார்ட்டையும், நம்ம கேவுக்குள்ள இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லணும். யாம் பெற்ற இன்பம் இவ்வைகமும் பெருக அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எங்க போறாரு? கேவுக்கு போய் உள்ள போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அண்ட் இந்த லைட் என்னது? வாட் இஸ் திஸ் லைட்? திஸ் லைட் இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் மூலமாக உலகத்தை பார்த்தால் உலகம் மிகவும் அழகாக தெரியும். சரி, எஜுகேஷன் அப்படிங்கிறது சரி, திஸ் இஸ் மை தாட். எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் படிக்கிறது தான் எஜுகேஷன் நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? ரைட் இன்சைட் யுவர் மதர்ஸ் ஹோம் யூ ஸ்டார்டட் டு லேர்ன். சரிங்களா? அண்ட் அப்பமே உங்களுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிடும். அப்பமே நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் லைஃப் இஸ் எஜுகேஷன். நம்ம வாழ்றது ஒவ்வொரு செகண்டும் யூ கெட் எஜுகேட்டட். சரியா? எஜுகேஷன் இஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு ரிச்சா இருக்கோ அவங்க நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு 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 பர்ட்டிகுலர் யூனியனுக்கு நீங்க லீடரா இருக்கிறீங்க. ஒரு கிளாஸுக்கு நீங்க லீடரா இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அங்க லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வரும். சரியா? ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ நிறைய பார்த்தோம்னா சிலர் நல்ல பெரிய ஆரேட்டர்ஸா இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் அசோசியேஷன்ல தே வில் பி லீடர்ஸ். சரியா? அந்த எக்ஸ்போஷர் இல்ல ஒரு கிளப்ல வந்து அவங்க அந்த காலேஜில் உள்ள லிட்டரரி கிளப்லயோ அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீக்கர், சரியா, இல்லை ஆர்கனைசிங் செக்ரட்டரி, இப்படி ஏதாவது ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும். ஸோ லைஃப்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எஜுகேஷன். சரியா? எஜுகேஷனுங்கிறத ஸ்கூலுக்குள்ள போய் காலேஜுக்குள்ள போய் தேடணும்னு யோசிக்காதீங்க. அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மெச்சூரிட்டி வரலன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ நல்ல எஜுகேஷனை அடைந்தவன் இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகம் மிகவும் அழகாக தெரியும். இதுதான் அதில் உள்ள கான்செப்ட். அந்த எஜுகேஷனை பற்றி நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த புக் கேவ் மெட்டாஃபர் மூலமா அவர் சொல்றாரு. ஓகே, அயான்ங்கிற ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்றது பால் வுட்ரஃப். Art is ditherapeutic. That is, it is it gives you entertainment அப்படிங்கிற இடத்துல இருந்துரு. சரியா? ஆர்ட் வந்து எதை கொடுக்கறது இல்லை. அதாவது போயட்ரி, மேக்சிமம் போயட்ரி வந்து என்ன பண்றது இல்லை, உங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்றதோட நிறுத்திடுது. அதுல டீச்சிங் நடக்கிறதே இல்லைன்னு சொல்றாரு. பட் இன்னொரு ஆள் டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் எண்ட் ஆஃப் போயசின் மாதிரி யார் அவரு? It is Philip Sidney. Delightful teaching is the end of poesy. இந்த கருத்து அரிஸ்டாட்டிலோட கருத்தோட கொஞ்சம் ஒத்து வரும். இதே கருத்து ஹொரேஸோட கருத்தோட கொஞ்சம் ஒத்து வரும். சரிங்களா? ஸோ நம்ம வாங்க இதுக்குள்ள அரிஸ்டாட்டில் பார்ப்போம். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கிரிட்டிசிசம் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜட்ஜிங் என்றாரு அரிஸ்டாட்டில். நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிரிட்டிசிசம்னா யாரையா திட்டுறது கிடையாது. சரியா? ஒரு கிளாஸ் இருக்கு, இதுல பிளஸ், இது மைனஸ். பிளஸ் மைனஸ் ரெண்டத்தையும் ஈக்குவல் வெயிட்டேஜ்ல ஜட்ஜ் பண்றதுக்கு பேர் தான் கிரிட்டிசிசம். சரியா? ரெட்டரிக் அப்படின்னு ஒரு ஒர்க், இட் டீல்ஸ் வித் ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். சரியா? அரிஸ்டாட்டிலோட முக்கியமான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தா போயட்டிக்ஸ் அண்ட் ரெட்டரிக் அப்படிங்கிற ஒர்க்ல he talks about the art of speaking. Poetics deals with the art of poetry. Poetry ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒர்க் தான் போயட்டிக்ஸ். அரிஸ்டாட்டிலோட ரெட்டரிக், it will guide you how to speak. So look at the chapter division here. பார்த்துக்கோங்க இதை. அதாவது அரிஸ்டாட்டில் என்ன பண்றாரு, காமெடி, டிராஜடி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு டிராஜடி தான் சுப்பீரியர்னு சொல்லுவார். ட்ராஜடி வித் எபிக், ட்ராஜடி வித் காமெடி, இதெல்லாம் பார்த்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் சுப்பீரியர் ஆனது என்னதுதான், ட்ராஜடி தான் அப்படின்பாரு. ஏதோ ஒரு 20th century ரைட்டர், ஒரு கிரிட்டிக், ஜெர்மனியை சார்ந்த ஒருத்தர் இதுல இருந்து வேறுபடுவார். யார் அவரு? அரிஸ்டாட்டில் இருந்து லேச வேறுபடுவார் இந்த ட்ராஜடிங்கிற கான்செப்ட்ல.
இஸ் அசோசியேட்டட் வித் alienation effect. Bertolt Brecht. அது அப்படி சாட்ல போட்டுருங்க, ஸ்பெல்லிங் பார்த்துப்பாங்க மற்றவங்க. ஏலியனேஷன் எஃபெக்ட் அண்ட் எபிக் தியேட்டர். சரியா? ஸோ அவர் வந்து அரிஸ்டாட்டிலோட வியூல இருந்து கொஞ்சம் விலகுவார் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல. Okay, according to Aristotle, poetry deals with future, whereas history only deals with the past. அப்ப எது சுப்பீரியர்? ஃபியூச்சரை பத்தி சொல்லக்கூடிய போயட்ரி தான் சுப்பீரியர். போயட்ரி டீல்ஸ் வித் யூனிவர்ஸ். இப்போ ஒரு பாட்டு எழுதுறாங்கன்னா அந்த பாட்டு உங்களுக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். அங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இட் டீல்ஸ் வித் யூனிவர்சல் கான்செப்ட். நீங்களும் ரசிப்பீங்க, நானும் ரசிப்பேன். ஆனா ஹிஸ்டரி அப்படி கிடையாது. இட் இஸ் ஃபோக்கஸ்ட். சரியா? ஒருத்தர் ரசிக்கிறத ஹிஸ்டரியில இன்னொருத்தர் ரசிக்க மாட்டாங்க. சரி, அங்க வந்து பெர்செப்ஷன்ஸ் மாறும். ஆனா இதை போயட்ரி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. போயட்ரி இஸ் யூனிவர்சல். ஸோ போயட்ரி இஸ் பிலாசாபிக்கல். நல்ல உள்ளார்ந்த கருத்துக்கள், தத்துவங்கள் நிறைய கவிதையில நீங்க பார்க்கலாம். சரியா? நல்ல என்ன சொல்ல, சூப்பரான தத்துவங்கள் போயட்ரியில இருக்கும். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா போயட்ரி யூனிவர்சல், philosophical, and it deals with future. ஆனா ஹிஸ்டரி பாஸ்டையும் பர்டிகுலரையும் தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா போயட்ரி தான் பெருசு மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இங்க நம்ம டிலைட்ஃபுல் டீச்சிங்னு பிலிப் சிட்னிக்கு பார்த்தோம். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னால பிளாட்டோ என்ன சொன்னாரு, ஒருத்தன் எமோஷனுக்கு டீல் பண்ணானா அவனை முதல்ல ஊரை விட்டு வரட்டுங்கன்னு. ஆனா அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, இல்லைங்க, ஒரு போயட்டுங்கிறவன் முதல்ல என்ன பண்ணணும், மக்களை டிலைட் பண்ணணும். ஒரு பாட்டு இருக்குன்னா முதல்ல மக்களை வந்து ஆட வைக்கணும், மக்களை ரசிக்க வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். சரியா? இதுதான் அரிஸ்டாட்டிலோட வியூ. ஸோ லாஞ்சினஸ் இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெடா போய் வேற ஒரு விஷயம் சொல்லுவார். சரியா? அங்க எமோஷன்ட்டு அப்பீல் பண்ணது தப்புன்னு பிளேட்டோ சொல்றாரு, இவங்களை விரட்டி விடுங்கடான்னு சொல்றாரு. ஆனா அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, போயட்ரிங்கிறது எமோஷனுக்கும் டிலைட்டுக்கும் ஒரு விருந்தா அமையும், நம்மளுக்கு வந்து ஒரு விருந்தா அமையணும் அப்படிங்கிறது தான் அரிஸ்டாட்டிலோட கூற்று. எப்பிக்ங்கிறது இட் இமிட்டேட்ஸ் தி ஆக்ஷன் ஆஃப் குட் மென். உதாரணத்துக்கு ஒரு நேஷனல் ஹீரோ எப்பிக்கோட என்னதுல இருப்பாரு, ஹீரோவா இருப்பார். சரிங்களா? சாதாரண ஒரு நபர் எப்பிக் ஹீரோவா இருக்க முடியும். ஒரு பெரிய நல்லவன் இருப்பான், அவனோட நோபல் ஆக்ஷன்ஸை நீங்க வந்து எப்பிக்கா எழுதலாம். பிரான்ஸோட ஹிஸ்டரியில எடுத்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ஆர்க்கை பத்தி எழுதலாம். ஏன் பிரான்ஸோட ஹிஸ்டரியில ஜோன் ஆஃப் ஆர்க்? என்ன வார்? Hundred Years War. 100 Years War யாருக்கும் நடக்குது? France and England. பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்குது. அதுல இங்கிலாந்து என்ன பண்றாங்க, இங்கிலாந்து the king of England, they actually announced that they will be the rulers of France. சரியா? இங்கிலாண்டோடைய கிங் என்ன பண்றாரு, நான் தான் வந்து பிரான்ஸோட ரூலர்னு அறிவிக்கிறாரு. அப்புறம் சண்டை நடக்குது. அந்த சண்டையில இங்கிலாந்து பயங்கர டாமினண்டா இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பிரான்ஸ் இஸ் கிவன் அப். இங்கிலாந்து கண்ட்ரோல்ல கம்ப்ளீட் பிரான்ஸும் வர மாதிரி ஒரு சூழல் வருது. அப்போ ஒரு 17 வயசு பொண்ணு ஒருத்தி வர, அவ தான் ஜோன் ஆஃப் ஆர்க். சரியா? அவ லாஸ்ட் வரைக்கும் தாக்கு பிடிச்சு ஜெயிக்க மாட்டா. பட் வெற்றினா என்னன்னு காட்டுவா, வீரம்னா என்னன்னு காட்டுவா. சரியா?
and later on she was captured, she was burnt alive, but the way with which she faced death was amazing. பயங்கர பிரேவ். சரியா? ஸோ நம்ம ஊர்ல ஜான்சி ராணி, நேதாஜி, வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் சொல்றோம்ல. அப்போ பிரான்ஸுக்குன்னு ஒரு 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 ஹீரோயின் எடுத்தோம்னா அந்த அந்த பிரான்ஸுங்கிற ஊரே இருந்திருக்காது, ஒரு நாடே இருந்திருக்காது யார் இல்லைன்னா ஜோன் ஆஃப் ஆர்க். 20 வருஷம் அவ மறைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஸ்பிரிட் மக்கள்கிட்ட இருந்தது. See here, as Ernest Hemingway puts it, man can be destroyed but not defeated. அவளை அழிச்சிடுறாங்க, கொளுத்திடுறாங்க. பப்ளிக்ல she was burnt alive. சரியா? யாரு ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் அவளை கேப்சர் பண்ணுவோம் ஒரு போர்ல. அவங்க காசுக்காக இங்கிலாண்டை வித்துருவாங்க. அண்ட் இங்கிலாந்து என்ன பண்றாங்க, இவ வந்து விச் கிராஃப்ட்லாம் பண்றா, ஒரு சூனியக்காரின்னு சொல்லி ஜோன் ஆஃப் ஆர்க்கை கொளுத்திடுவாங்க. சரி, அது இங்கிலாண்டோட வெர்ஷன். இங்கிலாண்டோட வெர்ஷன்ல அவ சூனியக்காரி. பிரான்ஸோட வெர்ஷன்ல வெர்ஷன்ஸ் பார்க்கணும்ல. பிரான்ஸோட வெர்ஷன்ல யாரு? ஒரு ஒரு இன்ஸ்பைரிங், ஒரு என்ன சொல்ல, ஒரு ரோல் மாடல். சரியா? ஒரு ஒரு அந்த ஊரோட ஒரு பயங்கரமான ஒரு கொலசாமி, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுதான் யாரு? ஜோன் ஆஃப் ஆர்க். சரியா? ஸோ ஷி வாஸ் டெஸ்ட்ராய்ட் பட் த ஸ்பிரிட் ஷி லெஃப்ட் பிஹைண்ட் இட் ஹெல்ப் த சோல்ஜர்ஸ், த பீப்புள் ஆஃப் பிரான்ஸ் டு கெட் தெம்செல்ஃப் லிபரேட்டட். அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து பிரான்ஸை போய் சீண்டலை. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1600 காலனைசேஷன் வேற வேற இடங்களுக்கு போயிடுறாங்க. பிரான்ஸ் பக்கம் போகாம பெருசா போய் இங்கிலாண்டும் பிரான்ஸும் வந்து என்ன சொல்ல, பெரிய அளவுக்கு அந்த அந்த டைம்ல நடந்த மாதிரியான ஒரு காலனைசேஷனை பிரான்ஸ் ஃபேஸ் பண்ணல. சரி, அஃப்கோர்ஸ் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்ல நம்ம பேக்ரவுண்ட்ல பாக்குறோம். எந்த 2 சிட்டிஸ்? Paris and England. என்னங்க? பாரிஸ் அண்ட் லண்டன். பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு, லண்டன் இங்கிலாந்துல இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குது. இந்த 18th செஞ்சுரியோட எண்டில் பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கு. அண்ட் அது தவிர்த்து ஸ்கார்லெட் பிம்பானல்னு ஒரு ஒர்க், அதுவுமே இதை பேக்ரவுண்டா வச்சு எழுதியிருப்பாங்க. சரி, எப்படி ஒரு ஒரு ஆள் வந்து சாதாரண ஒரு ஆளு எப்படி இங்கிலாண்ட ஒரு என்ன சொல்ல, அவரு இங்கிலாண்ட மாட்டாமலேயே வந்து சில வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். சரி, ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் A Tale of Two Cities, it's by Charles Dickens. And அதோட ஓப்பனிங் லைன்ஸ் என்ன? It was the best of times, it was the worst of Best of time and worst of time. times. Chat boxல போட்டுருங்க. It was the best of times, it was the worst of times. Definition of tragedy. சரி, இப்போ நம்ம எபிக் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் டைவர்ட் ஆனோம். ஸோ அப்போ எபிக்குங்கிறது சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஜோன் ஆஃப் ஆர்க்ங்கிறது அந்தந்த சமூகத்துல அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நபர்களை பத்தி எழுதுறது தான் எபிக். இப்போ வாங்க ட்ராஜடியோட டெஃபினேஷன். ட்ராஜடி இட்ஸ் அன் இமிடேஷன். இமிடேஷன் ஆஃப் வாட்? a சீரியஸ் ஆக்ஷன். சீரியஸான ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும். உங்க ஊர்ல ஒரு பெரிய ராஜாவோ ஒரு ஒரு பெரிய இராணுவ தளபதியோ இறந்திருப்பார். அப்போ அதை இமிட்டேட் பண்ணி அதை திரும்ப கதைக்குள்ள, அந்த சீரியஸான ஆக்ஷனை கதைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ட்ராஜடி. சரியா? Plot, character, thought, diction, melody and spectacle. இதுதான் 6 elements of a tragedy. முக்கியமான elements. Plot அப்படிங்கிறது, இப்போ நான் ஒரு கதை எழுதுறேன். அந்த கதையில மெக்பத்துக்கு வந்து என்ன வயசு ஆகுது? ஒரு 30 35 அப்ராக்சிமேட்டா சும்மா.
அந்த கதை நடுவுல இருந்து ஆரம்பிச்சாலும் கதை வந்து ஆத்தர் அந்த ஹீரோ பிறக்கும் போது ஆரம்பிக்கல. அப்படி ஹீரோ பிறக்கும் போது ஆரம்பிச்சா அதுக்கு என்ன பேரு? Buildings Roman. Buildings room. பில்டிங்ஸ் ரோமன். சாட்ல போட்டுருங்க. சரியா? when the story starts, when the hero is born, சின்ன குழந்தையா இருக்கும்போது, இல்ல ஒரு 6 வயசு 7 வயசு, கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சரியா? பிப்புக்கு 7 வயசுன்னு நினைக்கிறேன் கதை ஆரம்பிக்கும் போது. அப்படி ஆரம்பிச்சா பில்டிங்ஸ் ரோமன். அப்போ நடுவுல இருந்து ஆரம்பிச்சா கூட அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிகினிங் இருக்கும், ஒரு மிடில் இருக்கும், அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும். இதுக்கு தாமஸ் டீக்வென்சி என்ன பேர் சொல்றாரு? சீக்வென்ஷியஸ்னஸ். தாமஸ் டீக்வென்சி 1789ல அரிஸ்டாட்டிலோட போயட்டிக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். சரியா? தாமஸ் டீக்வென்சி இஸ் நோன் ஃபார் டிரான்ஸ்லேட்டிங் அரிஸ்டாட்டில்ஸ் போயட்டிக்ஸ். பட் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க, நாட் வெரி ஷுர். சரியா? ஹூ டிரான்ஸ்லேட்டட் 1789 நினைக்கிறேன். சரியா? சரி, ஒரு ட்ராஜடியோட இப்ப நம்ம ட்ராஜடி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம் போயட்டிக்ஸ்ல. ட்ராஜடிக்கு மட்டும் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ட்ராஜடி இமிடேஷன் ஆஃப் சீரியஸ் ஆக்ஷன். அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கணும்னு பார்த்துட்டோம். பிளாட்டுக்கு ஒரு பிகினிங் மிடில் எண்ட் இருக்கணும். கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கணும்? ஆர்டினரி கேரக்டரா இருக்கக்கூடாது. சாதாரண ஒரு ஆளு இறக்குறான் அப்படின்னா அதுல வந்து மக்கள் பெருசா மூவ் ஆக மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ யாரோட டெத் பயங்கர ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? பயங்கர வசதி படைத்த ஒரு அரசன், அவனோட இறப்பு நடக்கும்போது த ஹோல் ஸ்டேட் வில் மோன். சரியா? இப்போ பெரிய தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்தவனா இருப்பான். சரி, அப்படி இம்பாக்ட் உள்ள ஒரு நபரா இருக்கணும். சரிங்களா? So hero should be a great person. ஹீரோ ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டான ஆளா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டவனா இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கெட்டவனா இருந்தா அவன் வில்லன். வில்லன் சாகிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. சரியா? வில்லன் செத்துட்டானா பீப்புள் வில் செலிப்ரேட். ரொம்ப கெட்டவனாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தா அவன் அவன் எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ் பண்ணும். ஹீரோ தான், ஆனா சின்னதா அவன்கிட்ட ஒரு கேப் இருக்கணும், ஒரு சின்னதா ஒரு ஃப்ளா இருக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டான ஆளாவும் இருக்கக்கூடாது. அடுத்தது தாட். Then is diction. Diction refers to the choice of words. நல்ல elevated lofty language யூஸ் பண்ணணும். ஆனா வேர்ட்ஸ்வொர்த் 18th செஞ்சுரியில வேர்ட்ஸ்வொர்த் ஒரு போயம் அப்படின்னா என்ன லாங்குவேஜ் இருக்கணும்? ஸோ நான் கம்பாரிசன் ஏன் கொடுக்குறேன்னா, நீங்க Vernacular language. அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் போயட்ரியில ஸ்டாண்டர்டா லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். வேர்ட்ஸ்வொர்த்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் இருக்கும். தமிழ்ல ஸ்பெக்டக்கிள்னா காட்சின்னு அர்த்தம். இந்த ஸ்பெக்டக்கிள் முக்கியமா ட்ராஜடியில என்ன ஸ்பெக்டக்கிள் நம்ம பார்க்குறோம்? ஒரு ஒரு மாவீரன், ஒரு பெரிய ஹீரோ, அவன் விழுவான். சரிங்களா? அவனோட வீழ்ச்சி, அவன் விழுறதுல மக்களுக்கு வந்து ஒரு சர்டன் எமோஷன்ஸ் உருவாகும். ஸோ அதுதான் என்னன்னு இங்கே பார்க்குறோம், ஸ்பெக்டக்கிள். ஸ்பெக்டக்கிள் ரெஃபர்ஸ் டு தி சீன். தமிழ்ல காட்சி. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்துடலாம். அமர்ஷியானா மிஸ்ஸிங் த மார்க்னு சொல்லுவோம், ஒருத்தனோட டிராஜிக் ஃப்ளா. உதாரணத்துக்கு நீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ் படத்துல இருந்ததுன்னா பொன்னியின் செல்வன்ல ஆதித்த கரிகாலன், அந்த நாவல் பொறுத்தவரை இல்ல அந்த கதையை பொறுத்தவரை உண்மையிலேயே ஆதித்த கரிகாலனுக்கு அப்படி ஒரு வீக்னஸ் எல்லாம் கிடையாது. சரி, உண்மையிலேயே ஆதித்த கரிகாலனுக்கு நந்தினினா யாருன்னே தெரியாது. அது ஒரு புனை
புனைப்பு, அது ஒரு ஃபிக்ஷனல். பட் சும்மா படத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவனோட டிராஜிக் ஃபிளா என்ன? ஹி லவ்ஸ் நந்தினி. சரியா? அண்ட் நம்மளோட டிராஜிக் ஃபிளா என்னன்னா, வி பிலீவ், ஆல்ரைட், வி பிலீவ் அ மூவி டு பி ஹிஸ்டரி. இதுதான் நம்மளோட டிராஜிக் ஃபிளா. அது மூவி தான், அது ஒரு கதை தான், அது ஒரு நாவல் தான், அது ஒரு கதை தான். ஆனா அது ஹிஸ்டரி நம்புறோம்ல, இது நம்மளோட டிராஜிக் ஃபிளா. இப்போ என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் டு ஆதித்த கரிகாலன்ஸ் ஹிஸ்டரி? நம்ம ஆதித்த கரிகாலனை தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு மாவீரனை, அதை அந்த பொய்மையோ ஒரு நாவல் எழுதிட்டா, ஒரு படம் எடுத்துட்டான்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த நபர் மேல வைத்திருக்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டும் ரெகக்னிஷனும், அவரை கொண்டாட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம அவரை ரொம்ப சாதாரண ஆளா நினைச்சிருவோம். சரியா? தட் இஸ் அவர் டிராஜிக் பிளா. சரியா? திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன். எது? பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு படமும் ஒரு நாவலும் முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. அது வந்து வரலாறு கிடையாது. சரியா? சரி, ஹாம்லெட்டோட டிராஜிக் ஃபிளா ப்ரோகாஸ்டினேஷன். ஒத்தலோடைய டிராஜிக் ஃபிளா சஸ்பிஷன். சரியா? ஸோ அந்த டிராஜிக் ஃபிளானால விழுவோம். பெரிபீஷியானா சூரியவம்சம் படம் பார்த்துருப்பீங்க, படையப்பா படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பாட்டுல சல்லுன்னு மேலே ஏறுவாங்க, அதுதான் பெரிபீஷியா. அண்ட் சில ட்ராஜடிஸ்ல மேல இருந்து தொம்முன்னு கீழே விழுவாங்க. சரியா? ஸோ பெரிபிட்டியா இஸ் ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே இறங்குவான். இதெல்லாம் சடன் சேஞ்சா நடக்கும். தட் இஸ் கால்ட் பெரிபிட்டியா. அனக்னாரிசிஸ்னா ஒரு கதையில ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கேரக்டர் பிரின்ஸ் ஹாம்லெட்டுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, தனது அப்பாவை கொன்னது வந்து தனது சித்தப்பான்னு புரியும். இது அனக்னாரிசிஸ். அண்ட் மெக்பெத்ல ஐயோ பாவம் 3 விச்சஸ் சரியான ப்ரூவ் அவுட் இருக்குங்கிறது மெக்பெத்துக்கு புரியும். என்னன்னு புரியும்? எப்ப புரியும்? பிர்னா முட் நடந்து வரும்னு சொன்னாங்க. சரியா? 3 விச்சஸ். பிர்னா முட் நடந்து வருது. எப்படி வருது? சோல்ஜர்ஸ், எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அங்க இருக்கக்கூடிய இலைகள், செடி, மரங்கள்லாம் வந்து போத்திக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. அதை பார்க்கும்போது பிர்னாமுடே நடந்து வர மாதிரி இருக்கு. பிர்னாமுட் நடந்து வந்ததுன்னா உனக்கு அழிவு இருக்கு தம்பின்னு. நோ மேன் born out of a woman can kill youன்னு சொல்லியிருப்பாங்க. And Macduff was not born out of a woman, rather he was taken out through cesarean. சரியா? சிசேரியன் பர்த் அவருக்கு. அதனால அவரு வெளியில வரல, அவரை வெளியில எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல, இந்த 2 இடத்துலயும் அனக்னாரிசிஸ் நடக்கும். ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலைசேஷன் நடக்கும். பட் இட் வாஸ் டூ லேட். சரி. அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி, வினை விதைத்தவன் வினை இருப்பான். சரியா? அவன் பாட்டுக்கு டங்கன்ட்ட சின்சியரான ஒரு ஆஃபீஸரா இருந்தா அவனோட லைஃப் நல்லா இருந்திருக்கும். இட் இஸ் ஓவர் வால்டிங் ஆம்பிஷன். சரியா? அண்ட் அனக்னாரிசிஸ் ஹாம்லெட்ல பிரின்ஸ் ஹாம்லெட்டுக்கு சித்தப்பா தான் வில்லன்னு தெரிய வருது த்ரூ த கோஸ்ட். ஏன் கோஸ்ட்டை நம்பினா அந்த இடத்துல யூஸ் பண்றாரு ஷேக்ஸ்பியர்? ஏன்னா எலிசபெத்தன் ஏரால பீப்புள் பிலீவ்ட் இன் கோஸ்ட். அந்த காலத்துல கோஸ்ட் வந்து சொல்லும்பா, கதை சொல்லும். கோஸ்ட்னு ஒரு விஷயத்த அவங்க வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்டா ஓரளவுக்கு நம்புனாங்க. சரியா? அதனால அந்த இடத்துல அவர் வந்து அந்த கோஸ்ட் கான்செப்ட்லாம் யூஸ் பண்றாரு. அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா அந்த டைம்ல இருந்தது. சரியா? அந்த அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா தோணும் மக்களுக்கு. அதனால அண்ட் ஹாம்லெட்ங்கிறது ஷேக்ஸ்பியரோட ஒரிஜினல் கிடையாது. அது எங்க இருந்து எடுத்திருப்பாரு? Hamlet. You are Hamlet. You are Hamlet. Author? Thomas Kidd. தாமஸ் கிட்டோடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி. இதெல்லாம் சோர்சஸ். சரியா? ஹாம்லெட் அண்ட் ஆரஸ்டஸ்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. யாரு?
கில்பர்ட் முரே. சாட்ல போட்டுருங்க. கில்பர்ட் முரே ஹாம்லெட் அண்ட் ஆரஸ்டஸ்ன்னு எழுதியிருப்பார் ஒரு ஒர்க். அதுல ஹாம்லெட்டையும் ஆரஸ்டஸையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் கால் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்டோரி உண்டு, த ராட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி. யாரோட ஷார்ட் ஸ்டோரி? ஆர்கே நரயன். அதுல அந்த கேரக்டர் நேம் கணேசன். ராட்டுக்கும் கணேசனுக்கும் என்ன சம்பந்தம்? கணேசனா யாரு? என்ன கடவுள்? விநாயகர். விநாயகர். பிள்ளையரப்பா. பிள்ளையரப்பாக்கும் ராட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவரோட வெஹிக்கிள். அப்போ பர்பஸ்ஃபுல்லாவே அந்த அந்த ஹீரோவுடைய பேரை கணேசன் வைக்கிறாங்க. அண்ட் கணேசனுக்கும் அந்த ரேட்டுக்கும் உள்ள பாண்டிங் தான் அந்த கதை. இந்த ஷார்ட் ஸ்டோரியில அந்த ரேட்டை அவன் நேசிப்பான், ஒரு 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 ஆஸ்பெக்ட்ல நேசிப்பான். சரி, அப்போ திஸ் இஸ் கால் ஆர்கிடைப்பல் அப்ரோச். சரியா? நம்ம சொசைட்டில, நேஷன்ல, இல்லை ரிலீஜன்ல, கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடைப். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கார்த்திக் அந்த நேரத்துல, இப்போ கௌதம் கார்த்திகோட அப்பா கார்த்திக் வந்து அந்த காலத்துல ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பயங்கரமா உடான்னு சொல்லுவார். பத்ரி படம் விஜய் மாதிரி. அண்ட் ஆனா பேரு வந்து ஹரிச்சந்திரா. இந்த பேருக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உண்மையே பேசுறவங்க ஹரிச்சந்திரன். ஆமா, உண்மையே பேசுற ஹரிச்சந்திரா. ஆனா நம்ம ஹீரோ உண்மைக்கு மாறாதான் பேசுவார். அதுலதான் அந்த மூவியோடைய சுவாரஸ்யமே இருக்கு. பயங்கர காமெடியா இருக்கும். ஒரு ஒரு ஃபார்ஸ், FARCE. இதையும் சாட்ல போட்டுருங்க. இட் இஸ் அ ஃபார்ஸ். ஃபார்ஸ்னா அவுட் அண்ட் அவுட் காமெடி. கண்ணால் அடுத்து நாசியா, இல்லை வந்து வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர், நம்ம ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இல்லைன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சரி, லாஸ்ட்ல வரைக்கும் அதுல எதுவுமே சீரியஸா இருக்காது. அங்க சத்யராஜ் கூட ஒரு வில்லன் கிடையாது, அவருமே வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போவார். சரியா? ஸோ அப்போ முழுக்க முழுக்க ஒரு காமெடியா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஃபார்ஸ். இட்ஸ் அ ஜானர். Anapnesis means recognition of truth. In Hamlet, Prince Hamlet learns that his father has. Okay, Prince Hamlet learns that his father was killed by his uncle. இதான் இங்க உள்ள அனக்னாரிசிஸ். Being killed at tells Prince own brother not land. Catastrophe. கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்னா பேரழிவு. இங்க பேரழிவு என்ன? ஒரு மாமன்னன், ஒரு பெரிய ஹீரோ, ஒரு ஒரு நாட்டினுடைய அரசன், அவனது வீழ்ச்சி, அதுதான் கேட்டாஸ்ட்ரோஃபி. கெத்தார்சிஸ். எப்பா, இவ்வளோ பெரிய ஆளுக்கே இந்த நிலைமைய அப்படின்னு அந்த ஆளை பார்த்து பரிதாபப்படுவோம் நம்ம. அண்ட் அது தவிர்த்து our emotions are purified. Purgation of emotion happens. That is called catharsis. Catharsis, emotions, hearing the mind of the audience, meditate land. Classical criticism continued. Land, forest. Okay, முடிச்சிட்டோம் அரிஸ்டாட்டில். அடுத்து பொரேஸ். பொரேஸ்ல ரெண்டு பாயிண்ட் தான். ஆஸ் போயட்டிகா இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க். இது வந்து இதுல பர்பிள் பேச்சஸ்ன்னு ஒன்று பேசியிருப்பார். பர்பிள் பேச்சஸ்னா மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் லைன்ஸ் என்ன போயும். ஒரு பாட்டு இருக்கும், இப்போ அன்பேவா முன்பேவான்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நடுவுல ஒரு லைன் வரும். என்ன லைன்னா, விழிகளில், எக்ஸாக்ட் லைன்ஸ் ஞாபகம் யாராவது சொல்ல முடியுமா? I mean the line. Yes, sir. Exact lines என்ன? அதாவது நிலவை வந்து நிலவுக்கு நீ வந்து விழிகளில் வந்து வாடகைக்கு கொடுக்கலாமா,
அண்ட் நான் இருக்க வேண்டிய இடத்துல அது வந்து இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. சரியா? ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி லைன்ஸ் என்ன பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் சாங்கையோ இல்லை அந்த பர்டிகுலர் போயமையோ திரும்ப திரும்ப அவங்க வந்து வாசிக்க தோணும். திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிகின். ஒரு பர்டிகுலர் போயமில் ஸ்ட்ரைக்கிங் லைன்ஸ்ன்னு இருக்கும். சரியா? அந்த ஸ்ட்ரைக்கிங் லைன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பர்பிள் பேச்சஸ். சரி, அது எல்லா பாடல்களுக்கும் உண்டான ஒரு ஒரு சாலியன்ட் ஃபீச்சர். The most striking beauty is a joy forever then comes wind lines the poem attractive lines in land dulcet you type sweet sash delight and useful. பிளாட்டோ அட்வைஸ் பண்ணணும்னு சொல்றாரு, நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு பிளாட்டோ நினைக்கிறாரு. அரிஸ்டாட்டில் இல்லையா, போயட்ரினா என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றாரு. அண்ட் ஹொரேஸ் ரெண்டத்தையும் சேர்த்துக்கிறாரு. டல்ஸ் எட் யூடைல், ஸ்வீட்டாகவும் இருக்கணும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். Literally and used functioning both of the same land. I have erected a monument page 9 and bronze and taller than the regal peak of the given its eye. ஒரு கொட்டேஷன் தேர்ட் புக் ஆஃப் ஓட்ஸ்ல இருந்து எடுத்தது. Shall never cut these lines up of both immortality of art and இதோட தீம் என்ன? ஆர்ட். மனுஷன் இறந்துடலாம், ஷேக்ஸ்பியர் 17th century he is done and dusted, but he lives even today through his works. Longinus. The important work of Longinus is on So final classical critic is Longinus. His important concept is on the sublime. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. போயட்ரியோடைய ரோலு அட்வைஸ் பண்ணுறதா இல்லை என்டர்டெயின் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதையும் தாண்டி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்படி என்னத்த சொல்கிறாரு? He talks about nobility of character, nobility of diction, lofty and transport. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட். ஒரு ஒரு கவிதையை நம்ம கேட்குறோன்னா நம்மள அந்த கவிதை அப்படியே கடத்திட்டு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போகும். சரியா? அப்படியே நம்மளெல்லாம் மறந்து நம்மளது கவலைகள், நம்ம கமிட்மெண்ட்ஸ், நெட்டுக்கு படிக்கணும், பாடம் நடத்தணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, எல்லாத்தையும் மறந்து நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கடத்தி கொண்டு போகக்கூடிய வேலையை இந்த போயட்ரி பண்ணணும். அப்படி போயம் இருக்கணும்னா அந்த போயம்ல எப்படிப்பட்ட லாங்குவேஜ் இருக்கணும்? சப்ளைம் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு லாங்கினஸ். அதாவது பயங்கரமான ஒரு பேரின்பத்தை தரணும். சரியா? ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு உலகத்துக்கு கடத்திட்டு போய் நம்மளுக்கு பேர் ஆனந்தத்தை தரணும். அந்த பேரானந்தம் எது மூலமா தான் கிடைக்கும்? போயட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய சப்ளைம் லாங்குவேஜ் மூலமா கிடைக்கும். Longinus' theory of transport states, test of great literature is not instruction, persuasion but transport, which is the capacity to move the reader to ecstasy, the irresistible paradox, and sublimity has 5 characteristics according to 5 characteristics இருக்கு, அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை படிச்சு வச்சுக்கோங்க. Longinus. 1. Grandeur of thought. 2. Strong and inspired emotion. 3. The proper construction of figures. Use of metaphors. Page 10.4. Nobility of diction, proper choice of words. 5. Dignity of composition. And Aristotle, Plato and Longinus. Horace was a Latin critic. Read next, Kevin. Okay. So the next work, 2102. I think I have to wind up another 3-4 minutes. But in the meantime, I'll discuss 2 other works. Lecture of H1 criticism. Classical critic, Plato. One is A Vindication of the Rights of Women. It's by Mary Wollstonecraft. I'll just take that. Documents with attendance Sunday night. Attendance Latin and running Catholic and Alex Law American. Attendance UN and UND. But is it something? Vindication of the life. A Vindication of the Rights of Women screenல தெரியுதா? No sir, it's a criticism sir. Criticism தான் தெரியுது. So I'll just copy this to that.
சரி, இது மேரி உல்ஸ்டோன் கிராஃப்டோடது. ஃபாண்ட் சைஸ் கூட்டணுமா? கொஞ்சம் font size கூட்டுங்க சார். புரியல. சார் font size கூட்டணும் சார். கொஞ்சம் சின்னதா கூட்டணும். ஓகே. தெரியுது. I'll rush through. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. இது மேரி உல்ஸ்டன் கிராஃப்ட் 1792ல எழுதுறாங்க. ஜீன் ஜாக் ரூசோவுடைய வியூஸ்க்கு இது ரிப்ளைன்னு நம்ம கருதலாம். அந்த டைம்ல நிறைய பேர் விமனோட எஜுகேஷனை பத்தி இல்லை எஜுகேஷனை பத்தி கொஞ்சம் சரியான கருத்துக்களை சொல்லலையோ அப்படின்னு மேரி உல்ஸ்டன் கிராஃப்ட் ஃபீல் பண்ணி விமன் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் இதில் கொடுக்குறாங்க. Why should women get educated? சரி, அதுக்கான பதில் தான் இந்த ஒர்க். Education is humanity's greatest gift is its ability to view. And since men and women are born with the same ability to reason within E. சரி, விமனுக்கும் மென்னுக்கும் ஈக்குவல் எபிலிட்டி டு ரீசன் இருக்கு. பகுத்தறிவு, ரேஷனாலிட்டி. சரி, ரெண்டு பேருக்குமே அது நல்லா தான் இருக்குது. ஆனா விமனுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. சரியா, போத் ஆர் born with the same ability to reason. சரியா, ஒரு விஷயத்த அலசி ஆராய்ஞ்சு பகுத்தறிகிறதுக்கு ரெண்டு பேருக்கும் எபிலிட்டி இருக்கு. ஆனா விமனுக்கு மட்டும் நீங்க படிப்பறிவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. As much education, power and influence in society as men do, the only reason women don't seem as smart as men, she says, is because they. ஸோ எல்லா டேலண்ட்டும் இருந்தும் விமன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க முடியல. அவங்க க்ரோ ஆகி வரணும்னா அவங்களுக்கு எஜுகேஷன்ல பின்தங்கி இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், 24 மணி நேரமும் நீங்க எஜுகேட் ஆகிட்டே தான் இருக்கிறீங்க. சரியா, as long as you live you are educated. ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனர் ஒருத்தங்களை வச்சு எஜுகேட் பண்றதுங்கிறது வேற. சரியா, இவங்க வந்து ஒரு இப்போ எப்படி சொல்ல, ஒரு பையன் படிக்கிறான், டியூஷன் போய் படிக்கிறான். ஒரு பையன் வந்து என்ன பண்றான், வீட்டுல இருந்து படிக்கிறான். இன்னொரு பையன் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான். ஒருத்தன் வீட்டுல இருந்து படிக்கிறான், ஒருத்தன் ஸ்கூலுக்கு போறான், இன்னொருத்தன் ஸ்கூலுக்கும் போய் டியூஷன் வச்சும் படிக்கிறான். ஸோ இவ்வளவுதான் எஜுகேஷனுங்கிறது, இதுதான். சரி, எஜுகேஷனுங்கும் போது சில ப்ரொஃபஷனல்ஸ் உங்கள்ட்ட வந்து பேசுறாங்க, டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் யாருக்கு லேக் ஆகுது? விமனுக்கு லேக் ஆகுது. சரியா, அப்படின்னு யார் ஃபீல் பண்றா? மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட். ஸோ எஜுகேஷனுங்கிறத நீங்க எப்படி தனியா பார்க்காதீங்கன்னா, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது மட்டும் தனியா பார்க்காதீங்க. பட் இங்க அவங்க என்ன சொல்றாங்க, விமனுக்கு ஸ்கூல்ல போய் கத்துக்கக்கூடிய அந்த எஜுகேஷன், அந்த வாய்ப்பு மறுக்கப்படுதில்லை. சரி, அதுக்கு பதிலாக அவங்களை எதுல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க? நீ மேக்கப் பண்ணுப்பா, நல்லா ட்ரெஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. இதனால விமனோடைய growth பாதிக்கப்படுதுன்னு உல்ஸ்டோன் கிராஃப்ட் சொல்றாங்க. அண்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, மென்னுக்கும் விமனுக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, மென்னுக்கு வந்து ஒருவேளை கூடுதலா ஸ்ட்ரென்த் இருக்கலாம். விமனை விட மென் வந்து பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஆன் அன் ஆவரேஜ். சரியா, நம்ம அதுலயுமே வந்து ஒரு சில விமன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சரியா, பட் ஆன் அன் ஆவரேஜ் ஜென்ரலா மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட் சொல்றது என் கருத்து கிடையாது. விமனை கம்பேர் பண்ணும்போது மென் ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க, பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஆனா இந்த மாடர்ன் உலகத்தில் மென்னோடைய ஸ்ட்ரென்த் பெருசா தேவைப்படுறது இல்லை. சரி, அதை வந்து நம்ம வந்து அடிக்கடி யூஸ் ஆகுதுன்னா அப்படி தேவைப்படுறது இல்லை. அப்படி நம்ம பார்த்தோம்னா மென்னும் விமனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் அப்படின்னு கம்பாரிசன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அதாவது யங் விமன் மென்னுக்கு பிளீசிங்கா அவங்க கிளாத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ட்ரெஸ்ஸிங், மேக்கப்ல எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு இன்சிஸ்ட் பண்றாங்க. அது நேச்சுரலா நடந்தா பரவாயில்ல, ஆனா ஃபோர்ஸ் பண்றாங்க. சரியா, ஃபோர்ஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு எஜுகேஷனை டினை பண்றாங்க. அண்ட் ரொம்ப படிக்காத, வாசிக்காத, நீ என்ன பண்ணு,
கொஞ்சம் உன்னோட ட்ரெஸ் சென்ஸு, உன்னோட மேக்கப்பு, ஹேர் ஸ்டைல் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அப்படின்னு அந்த காலத்துல விமனை வந்து இம்சை பண்ணியிருக்கிறாங்க. Aggressive. She argues as if something is not. With do it not. Her position advocate is not a natural attribute of women. Why should may be encouraged to cultivate it? இது நேச்சுரல் கிடையாது. அதை ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றீங்க? எங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுங்க, எங்களுக்கும் எஜுகேஷன் கொடுங்க. அன்டில் சர்டன் ஏஜ் மென் விமன் ரிச் புவர் எதுவும் பார்க்காம கிவ் தம் ஃப்ரீ எஜுகேஷன். யாருனாலும் இருந்துட்டு போட்டோம், சர்டன் ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு கிவ் தம் ஃப்ரீ எஜுகேஷன். Same problems. Woman to education. Can women be ever taught is how to look moral and virtuous? This kind of age. மாரலா நாங்க இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு என்ன வேணும்? ரேஷனல் திங்கிங் வேணும். அந்த ரேஷனல் திங்கிங் எஜுகேஷன் மூலமா எங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. Superficial. As level, education should be available equally to both families. Should be enough. Free for children. Age free land. Classical critics. And last 1 minute, I'll complete a poem that is Out of the Cradle, Endlessly Rocking. இந்த போயத்தோட கதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பையன் he is standing on the seashore. அவன் 2 பேர்ட்ஸை பார்க்குறான். he sees 2 birds. எனக்கு அந்த பேர்டோட நேம் டக்குன்னு ஞாபகத்தில் வரல. Can anybody help me with the name of the bird? சரி, அதுல ஒன்னு ஹீ பேர்ட், இன்னொன்னு ஷீ பேர்ட். என்ன ஆயிட்டு, ஹீ பேர்டும் ஷீ பேர்டும் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தாங்க எல்லாத்தையும் அவன் பார்க்கறான். அண்ட் ஒரு நாள் ஷீ பேர்டு வரல, ஹீ பேர்டு மட்டும் ஒரு ஏக்கத்தோட லாங் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப நாட்கள் ஆகுது. த ஷீ பேர்ட் டஸ் நாட் ரிட்டர்ன். அண்ட் இந்த ஹீ பேர்டு வந்து கடல்கிட்ட கேட்குது, என் பார்ட்னர் எங்க, என் கம்பானியன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பதில் வருது. த ஆன்சர் இஸ் டெத். ஸோ இதுதான் இந்த அவுட் ஆஃப் த கிரேடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங்கோட தீம். அண்ட் திஸ் ப்ராபப்ளி வாஸ் வால்ட் விட்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் ஹிஸ் சைல்ட்ஹுட். அவர் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவர் இந்த மாதிரி 2 பறவைகளை பார்த்து ஒரு பறவை ரிட்டர்ன் ஆகலை, அதனால இன்ஸ்பயர் ஆகி கூட இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஒரு வேர்ஷன் இருக்கு. அண்ட் இதுக்கு இன்னொன்று ஒரு நேமும் இருக்குது, அவுட் ஆஃப் அ வேர்ட் அவுட் ஆஃப் த சி அப்படின்னு இருக்குது. அண்ட் திஸ் வாஸ் ஒரிஜினலி பப்ளிஷ்ட் இன் அ கலெக்ஷன் கால் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். சரியா? இன்னொன்று ஒரு டைட்டில், அ வேர்ட் அவுட் ஆஃப் த சி, ஒரிஜினலி பப்ளிஷ்ட் இன் த கலெக்ஷன் லீவ்ஸ் ஆஃப் grass. So I think we'll wind up. Any doubts in some of the things I taught you? Clear, sir. Stop little.